சிஜே ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேச போகிறோம். அதிகமாக விவாதிக்கப்படாத ஒரு டாபிக். அது என்ன டாபிக் அப்படின்னா ஃப்ரேமிங். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஃப்ரேமிங் தான் நிறைய பேர் பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃப்ரேமிங்லேயே பல்வேறு வகையான ஃப்ரேமிங்கள் ஃப்ரேமிங் டெக்னிக்ஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும் ஒரு திரைப்படத்துக்கும் பயன்படுத்திட்டு வர்றது. ஸோ ஃப்ரேமிங் அப்படின்றது வெறும் ஒரு கம்போஸ் பண்ணுறது மட்டுமே கிடையாது. நம்ம ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம எங்கே நிற்கிறோம், முன்னாடி நிற்கிறாங்களா பின்னாடி நிற்கிறாங்களா, இதெல்லாமே ஒரு ஃப்ரேமிங்கில் உள்ள ஒரு யுக்தி தான். இப்போ ஃப்ரேமிங்கில் பல்வேறு யுக்திகள் இருக்குது. இப்போ அது நம்ம ஏற்கனவே சினிமா சேனல்லையே அதை பற்றிய ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஃப்ரேமிங்கோட ரூல்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஃப்ரேமிங்கோட ரூல்ஸ் அப்படின்னா 1/3 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ 1/3 அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரேமை ஒரு கால் பாகமாக நம்ம பிரித்து அதில் ஒரு முக்கியமான புள்ளியில் நம்ம கதாபாத்திரங்களை நம்ம ஃப்ரேமில் நிற்க வைக்கிறது. அதே மாதிரி லைன்ஸு, ஷேப்ஸு, இந்த மாதிரி பல்வேறு வகையான ஃப்ரேமிங் யுக்திகள் இருக்குது. ஆனால் ஃப்ரேமிங் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஒன்று க்ளோஸ்டு ஃப்ரேம், அப்புறம் ஓப்பன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறது. சரி, எதுக்காக க்ளோஸ்டு ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்காக ஒரு ஓப்பன் ஃப்ரேமை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு சினிமோட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறுது. ஓப்பன் ஃப்ரேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேமை அப்படியே நீங்கள் வைடாக வச்சுருது. ஃப்ரேமில் மேக்ஸிமம் அந்த ஏரியா நம்ம கவர் ஆயிடும். சரிங்களா? அதுதான் ஓப்பன் ஃப்ரேமுன்றது மெயினாக. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு இதாக இருக்கும். ஃப்ரேம் ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கார் ஷெட் இருக்குது, கார் இருக்குது, சரிங்களா? அப்படியே அந்த ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ஃப்ரேமுக்குள்ளே வர்றது தான் ஓப்பன் ஃப்ரேம் அப்படின்றது. ஸோ இந்த ஓப்பன் ஃப்ரேமில் இருக்கும்போது என்னென்னா, மெயினாக ஒரு கேரக்டர் எதுக்காக இந்த ஓப்பன் ஃப்ரேம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இது லாங் ஷாட்டு, மிட் ஷாட், க்ளோஸ்அப் ஷாட் அந்த மாதிரியான வகைக்குள்ளே இது வராது. இது ஒரு அப்ரோச் தான். இப்போ ஹாரர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் க்ளோஸில் இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட் ஒய்டில் வருவாங்க. அந்த ஒய்டில் வர்ற அந்த ஷாட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃப்ரேம் வாங்க. ஸோ அந்த ஒய்டில் வரும்போது அந்த ஃப்ரேம் ஓப்பனாக இருக்கும். மற்ற கேரக்டர் இப்போ ஒரு மான்ஸ்டரோ பேயோ டக்குன்னு அந்த ஃப்ரேமுக்குள்ளே பூந்து எங்கே வேணாலும் அந்த கேரக்டர் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரலாம் அப்படின்றது தான் ஓப்பன் ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்கிறது. வார் படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் ஃப்ரேம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது ஒரு அப்ரோச் தான் மெயினாக. ஸோ அந்த ஓப்பன் ஃப்ரேம் அப்படின்றது ஒன்று டீட்டெயில்டாக இருக்கும். ஃப்ரேமில் மேக்ஸிமம் கவரேஜ் இருக்கும். அப்புறம் கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒளியறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இதுக்கு மேலே சஸ்பென்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது ஓப்பன் ஃப்ரேமில். ஏன்னா மேக்ஸிமம் கவரேஜ் நம்ம காமிச்சாச்சு. க்ளோஸ்டு ஃப்ரேம் அப்படின்றது என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு பகுதியை மட்டுமே நம்ம ஆடியன்ஸுக்கு காட்டுறது. அதுதான் க்ளோஸ்டு ஃப்ரேம்ன்றது. இப்போ ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா, ஹாலில் ஒரு பகுதியை மட்டுமே நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம காட்டுறோம். அது க்ளோஸ்டு ஃப்ரேம் மெயினாக. ஸோ அது ஒரு நம்ம ஃப்ரேமை நம்ம குறுகிய தன்மையுடன் ஸ்பேஸை நம்ம குறைவாக யூஸ் பண்ணி நம்ம கதை சொல்கிறது. இப்போ சில படங்கள் இதை வச்சு ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓப்பன் ஃப்ரேமிங், க்ளோஸ்டு ஃப்ரேமிங்கில். இந்த காம்பினேஷன்லேயே உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. சரிங்களா? ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாருன்னு காட்டுவோம். அது ஒரு டைட்டாக காட்டுறீங்க, அது க்ளோஸ்டு ஃப்ரேம். அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஓப்பன் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 10வது மாடியில் அவர் இருக்கிற மாதிரி.
ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ அது வந்து விக்ரம் படத்தில் கூட அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கமல் வந்து அது ஜன்னல் பக்கத்தில் இருப்பார், டக்குன்னு அப்படியே ஷார்ட்டை ஃபகத் ஃபாசில் வரும்போது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எங்கேயோ 10வது மாடியில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரியான யுக்திகள் வந்து இதுதான் ஓப்பன் ஃப்ரேம் க்ளோஸ். ரோஜாலே அந்த மாதிரி ஆப்போசிட் வேல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரோஜாவில் என்னென்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு பீச் பக்கத்தில் வந்து ஒரு உரையாடல் ரோஜாவில். அந்த ஃப்ரேம் என்ன பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி வந்து அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணாமல் தன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த ரோஜான்ற கதாபாத்திரம் வந்து கணவரிடம் வந்து ஆர்கியூ பண்ணுறாப்படி. அவர் வந்து இல்லை, நான் காரணம் இல்லை, இந்த திருமணம் வந்து உங்கள் அக்காவை திருமணம் செய்ய போகிறதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்றது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, மணிரத்னம் அவர்களும் சந்தோஷம் அந்த சீன் வந்து லாங் ஷாட்டாக வச்சுருக்கிறாங்க. 2 பேரும் ஃபுல் ஷாட்டாக வச்சுருப்பாங்க, ஆனால் க்ளோஸ்டு ஃப்ரேமிங்கில் வச்சுருப்பாங்க டைட்டாக, ஒரு டெலிலென்ஸ் போட்டு. மெயினாக லாங் ஷாட்டு தான், ஆனால் ஒரு டைட் காம்போசிஷனில் ஃப்ரேமில் பெருசாக ஒரு இது இல்லாமல் ஃபுல் ஷாட்டு தான் வச்சுருப்பாங்க. நம்ம இவ்வளோதானு திடீர்னு அந்த கதாபாத்திரம் வந்து அந்த ரோஜா கதாபாத்திரம் வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வச்சுட்டு இவன் எப்படி சமாதானம் பண்ண தெரியாமல் சடனாக வந்து பஸ்ட் அவுட் ஆவார். அந்த பஸ்ட் அவுட் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த ஷாட்டு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டுக்கு வந்துடுவாங்க. பார்த்தா பிரிட்ஜு எங்கேயோ அவங்க 2 பேரும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற அந்த சத்தம் போடும்போது பஸ்ட் அவுட் ஆகும்போது தட்டக்குன்னு பார்த்தீங்க, அது ஓப்பன் ஃப்ரேமிங். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த ஓப்பன் ஃப்ரேமிங் க்ளோஸ்டு ஃப்ரேமிங் அப்படின்றது வந்து க்ளோஸ்அப் ஷாட் லாங் ஷாட் அப்படி வைட் ஷாட் க்ளோஸ்அப் ஷாட்டு அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு ஃப்ரேமிங்கில் வந்து நம்ம எப்படி ஒரு கதையை வந்து நம்ம சொல்கிறோம் காம்போசிஷன் மூலமாக. தட் இஸ் ஒரு ஃப்ரேமில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம காமிச்சு நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு வியூவில் கதை சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜன்னல் பக்கத்தில் ஒரு கதாபாத்திரம் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வைக்கலாம். டக்குன்னு அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெட்ரூமு அப்படின்னு காட்டுறது, அது வந்து ஓப்பன் ஃப்ரேமிங், அது வந்து க்ளோஸ்டு ஃப்ரேமிங். ஸோ நம்ம வந்து இந்த க்ளோஸ்டு ஃப்ரேமிங் மூலமாக நம்ம என்னென்னா ஒரு சஸ்பென்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம். மெயினாக அடுத்து வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே இவ்வளோதான் நம்ம காமிச்சிருக்கிறோம், அடுத்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே எவ்வளோ இருக்க போகுது அப்படின்ற ஆர்வத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு தூண்டுறது, அது க்ளோஸ்டு ஃப்ரேம். ஓப்பன் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் ஃபேக்டர் பெருசாக இருக்காது. மெயினாக உங்களுக்கு வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன். அதனால தான் ஹாரர் ஃபிலிமில் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளோஸ்டு ஃப்ரேமை விட ஓப்பன் ஃப்ரேமில் தான் திடீர்னு எங்கேயோ இருந்து நம்ம ஏன்னா ஓப்பன் ஃப்ரேமில் என்ன பார்ப்போம், புதுசாக கேரக்டர் என்டர் ஆகாதுன்னு நினைப்போம், திடீர்னு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து அந்த மான்ஸ்டர் வர்ற மாதிரி. அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்னடா இது, நம்ம எதிர்பாராத இடங்கள்லேருந்து இப்படி கேரக்டர் என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொல்லி கூட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பயந்துருவாங்க. ஆனாலும் ஹாரர் ஃபிலிமில் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு ஃப்ரேமிங் தான் இருப்பாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா இருட்டிலேருந்து ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மான்ஸ்டரோ இல்லை ஒரு அமானுஷ்ய விஷயங்கள் வந்து பயமுறுத்துகிற மாதிரி அப்படின்றது. ஸோ இது வந்து பயமுறுத்துறது அப்படின்றது இல்லை, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கதை சொல்கிறதுல ஒரு யுக்தி. மெயினாக ஒரு க்ளோஸ்டு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியை மட்டுமே வைத்து நம்ம கதையை வந்து சொல்கிறது. சரிங்களா? அதே பகுதியே உங்களுக்கு வந்து விஸ்தாரமாக நம்ம காண்பித்து கதை சொல்வது, அது ஓப்பன் ஃப்ரேமிங். ஸோ இந்த யுக்திகள் வந்து சில ஹாலிவுட் திரைப்படங்களில் மிக சிறப்பாக கையாளுவாங்க. மெயினாக இந்திய திரைப்படங்களில் வந்து இது வந்து ஒரு வால்யூமாக தான் பார்க்குறாங்க. மெயினாக ஒரு ஷார்ட்டோடைய வால்யூமாக பார்க்குறாங்க. ஆனால் அப்ரோச்சாக வந்து இதை பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ரோஜாவில் வந்து இப்போ நான் சொன்னல அந்த ஒரு காட்சி வந்து ரொம்ப அது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃப்ரேம் மணிரத்னம் அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தியிருந்தாங்க. விக்ரமில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் காட்சியில் இந்த யுக்தியை வந்து சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து திரைப்படங்களில் வந்து பல்வேறு யுக்திகளை வந்து ஒரு இயக்குனர் வந்து பயன்படுத்தும் போது ஒரு புதிய பரிமாணத்தை அந்த திரைப்படம் அடையுதுன்றது வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதில் ஒன்று தான் இந்த ஓப்பன் ஃப்ரேமிங் அண்ட் க்ளோஸ் ஃப்ரேமிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.